நம்ம மூளை சொல்றதுதான் நம்ம எப்பயுமே கேட்குறோம். இப்ப கூட சமீபத்துல வடகொரியா மிசைல் டெஸ்ட் பண்ணாங்க. அது ஜப்பானுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்துச்சு. இந்த கிம் ஜாங் உன் தன்னைத்தானே மிகப்பெரிய ஹீரோ மாதிரி இந்த ஈரான் இஸ்ரேல் வார்ல காட்டிக்கிறதாவும் இருந்துச்சு. செய்தியிலேயே அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த போர்ல ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா அவங்க ஊர்லயே 43% மக்கள், வடகொரியா சின்ன நாடு அதுவே நமக்கு தெரியும். அந்த பாப்புலேஷன்ல 43, அதாவது 50% மக்கள் சாப்பாடுக்கு இல்லாம இறக்குறாங்க. அதோட அந்த மக்கள் இப்பயும் கேஸ் சிலிண்டர் கூட இல்லாம சாதாரண மண்ணெண்ணெய் அடுப்புகளை தான் பயன்படுத்துறாங்க. இ- இந்த மாதிரி அவர் மட்டும் சர்வாதிகார ஆட்சியை நடத்துறாங்க. இது கூட நம்ம மக்களுக்கு புரியாம இந்த வார் சுச்சுவேஷன்ல ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சில மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவரு வந்தா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவாரு அப்படி இப்படின்னு அவங்க மனசுலயே நினைக்கிறாங்க. இது நல்லது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் உலகத் தலைவர்கள் எப்பயுமே மக்களுக்கானவங்க அப்படின்னு முழுமையா சொல்லிட முடியாது. மக்கள் ஆன நம்ம தான் எது நல்லது எது கெட்டது, இதனால இப்ப சாதகம் பாதகம் என்ன வரும் அப்படின்றத சிந்திச்சு நம்ம மனநிலைய தெளிவா வைத்துக்கணும்.